மறுபடியும் வாசிக்கலாமா? உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதத்துக்கு ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் விடுவிப்பேன் அப்படிங்கிற வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? அடைபட்டிருக்கிற, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை விடுவிப்பேன். இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை விடுவிப்பேன். அடைபட்டிருக்கிற என்னுடையவர்களை கர்த்தர் விடுவிப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உனக்கு நான் செய்வது என்னவென்றால். அல்லேலூயா. ஆண்டவர் நிறைய நேரத்துலங்கிறத விட அவர் சொன்ன எல்லா காரியங்களிலும் எப்படி வார்த்தை இருக்கும் அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறதாவது அல்லது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அப்படித்தான் என்ன செய்யனாக்கா வார்த்தைகள் ஆரம்பிக்கும். நிறைய தீர்க்க தரிசனம் அப்படித்தான் ஆரம்பிக்கும். ஆனா ஆண்டவர் இங்க எழுதி வைத்திருக்கிற காரியம் என்னன்னா, நான் உனக்கு செய்வது என்னவென்றால். அல்லேலூயா. நான் உனக்கு செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் என்ன செய்வேன்? விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. தண்ணீர் இல்லாத அடைபட்ட குழி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எரேமியா புத்தகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா 38ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுது. வாசிங்க. எரேமியா 38:6. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்திலே வைத்து மல்கியாவுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினாலே அதில் இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாய் இருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தான். அல்லேலூயா. தண்ணீர் இல்லாத அடைபட்ட குழியிலே இருக்கிற உன்னுடையவர்களை விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அங்கே நமக்கு வாக்குத்தத்தம் தந்தார். தண்ணீர் இல்லாத குழினா எப்படிப்பட்ட குழி? அது சேறு சகதியுமா இருக்கிற குழி. எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்னதுனால உன்னுடைய இந்த ஜனங்கள், யூதா ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவீர்கள் அப்படிங்கிற தீர்க்க தரிசனத்தை அவர் சொன்னதுனால என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, அவனை தூக்கி பொத குழிக்குள்ள என்ன செஞ்சாங்களா? போட்டு விட்டார்கள். அல்லேலூயா. பொத குழிக்குள்ள போட்டாங்க. ஃபுல்லா என்ன இருக்குது? சகதியா இருக்குது, சேரா இருக்குது. எரேமியா அந்த தண்ணீர் இல்லாத குழிக்குள்ள என்ன செய்தானா? அமிழ்ந்தான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த நாளில நமக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏதோ ஒரு காரியத்துல நம்முடையவர்கள், உங்களுடையவர்கள், உடைய பிள்ளைகளோ, உங்களுடைய மகனோ மகளோ, உங்களுடைய எதிர்காலமோ, உங்களுடைய பொருளாதாரமோ, உங்களுடைய ஆசீர்வாதமோ, உங்களுடைய ஏதோ ஒரு சூழ்நிலை தண்ணீர் இல்லாத புதகுழிக்குள் அமிழ்ந்து போகிறது போல் என்ன செய்யுது? எதிர்காலமற்ற நிலைமையிலே அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறதை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா பார்க்கிறார். அவர் பார்த்து சொல்றாரு, நான் உன்னுடைய அவர்களை, உன்னுடைய அவைகளை என்ன செய்வேன்? நான் விடுவிப்பேன் என்று இந்த 9வது மாதத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்மை செலுத்தலாமா? அல்லேலூயா. அடைபட்டு கிடக்கிறது அநேக ஆசீர்வாதங்கள், அடைபட்டு கிடக்கிறது. நேற்றைய தினத்துல காலையில
நாங்க அருமையான மாணிக்க சிஸ்டர் அவங்க அம்மா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க மகன் சரவணன் பேரு, அவருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நேற்றுக்கு ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது அவங்க மகனுக்காக ஜெபம் பண்ண போவோம்னு சொல்லி அங்க கூட்டு போனோம். அந்த கதவை பூட்டின மனுஷன் கதவை என்ன செய்யவே இல்லை, திறக்கவே இல்லை. வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம், வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வி, இப்படி நடந்துருச்சே, இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த போராட்டத்துல இழந்த அந்த இழப்ப அல்லது அவருடைய சமாதான குலைச்சல கூட இருந்து அவரை தைரியப்படுத்த வேண்டிய, கூட இருந்து தாங்க வேண்டிய நபர் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்தபடினாலே அடைக்கப்பட்ட கதவு திறக்கவே இல்லை. நானும் போய் சரவணா நான் பாஸ் வந்திருக்கிறேன், கதவை தர அப்படின்னு சொன்ன, என்ன செய்யவே இல்லை, எந்த சத்தமும் இல்லை, கதவு திறக்கப்படவும் இல்லை. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வி, அல்லேலூயா, வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என்னுடைய வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா மாறிடுச்சு, அநேகருக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு கேவலமாய் அவமானமாய் என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதே அப்படிங்கிற ஒரு விரக்தி. அல்லேலூயா. வந்து வேலைக்கு கூப்பிடுறாரு, சரவண வேலைக்கு வரானான்னு கேளுங்க. அவன் கதவை பூட்டிட்டான், திறக்கல அப்படின்னு சொன்னவன் அவங்க வாட்டுக்கு அப்படியே போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது இவன் கதவை பூட்டிட்டான்னு என்ன செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது அப்படிப்பட்ட ஒரு கிரிய, அப்படிப்பட்ட ஒரு பிசாசு. அப்படிப்பட்ட சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மனுஷன் கதவை அடைக்கிறான், பிசாசு கதவை அடைக்கிறான். காலம் சில நேரத்துல, சில நாட்களுக்கு, சில ஆண்டுகளுக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறது, அடைத்து வைக்கிறதாய் காணப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் விடுதலை தர வேண்டுமானார், எல்லாவற்றுக்கும் விடுதலை உண்டாக வேண்டுமானார் ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரன் விடுதலையாக்கிறார், நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு ஸ்தோத்திரம் அந்த மகனுக்கு, அந்த சகோதரனுக்கு அவர் ஒருவேளை கதவை அடைச்சிருக்கிறார். ஆனா ஆண்டவரை நம்பி அவர்கள் வரும் பொழுது, கர்த்தருக்கு அவர்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் போது அவங்க வாசல் திறக்கப்படும், அடைபட்டிருக்கிற அந்த கதவு திறக்கப்படும். அவன் சத்துரு ஒருவேளை அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன் குடும்பம் முடிஞ்சு போச்சு, உனக்கு இனி எதிர்காலம் இல்லை, உனக்கு இனி வாழ்க்கை இல்லை அப்படின்னு என்ன செய்யலாம், சத்துரு மனசாட்சியில போட்டு குத்தலாம், அவன் பாதிக்கலாம், அவன் அப்படிப்பட்ட அவிசுவாசத்தை கொண்டு வரலாம், நம்பிக்கை இல்லாத காரியங்களை கொண்டு வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆகோரின் பள்ளத்தாக்கு உனக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. அது நம்பிக்கைக்குரிய ஒரு பள்ளத்தாக்கு, அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு பள்ளத்தாக்கு, அது ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 3-4 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து கர்த்தர் அடைபட்டிருக்கிறவைகளை ஆண்டவர் திறக்க போகிறார். அல்லேலூயா. எதெல்லாம் நம்மளை அடைச்சு வைக்குது அப்படின்னா, முதல்ல உலகம் நம்மளை அடைச்சு வைக்குது. அல்லேலூயா. இரண்டாவது வனாந்தரம் அடைக்குது, மூணாவது காலங்கள் நம்மளை என்ன செய்யுது, அடைக்குது. நாலாவது பார்த்தா ஆமே ஸ்தோத்திரம், நாலாவது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரத்துல நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன செய்யுது, ஆமென் ஸ்தோத்திரம், மறக்கப்பட்ட அனுபவம் நம்மளை என்ன செய்யுதுனாக்கா அடைக்குது. அல்லேலூயா. 4 காரியத்தை வேகமா சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். முதலாவது, உலகம் நம்மளை என்ன செய்யுது, அடைக்கிறது. வாசிக்கலாமா? யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 40-41 வார்த்தைகளை வேகமா வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12:40-41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. ஒரே நிமிஷம் இருங்க. 14வது அதிகாரத்துக்கு வாங்க. 14வது அதிகாரத்துல 2வது வசனம்.
நீங்கள் திரும்பி பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இரண்டாவது பாயிண்ட். நமக்கு 40-41 வாசிக்கும். 12-40-41 வாசிக்கும். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். சரி, அல்லேலூயா. எகிப்திலே குடியிருந்த காலம் எத்தனையா? 430 வருஷம். 430 வருஷம் எகிப்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தது? அடைத்து வைத்திருந்தது. அல்லேலூயா. எகிப்து அப்படினாலே தெரியும், உலகம். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய அடிமைத்தனங்கள், உலகத்தினுடைய பாவங்கள், உலகத்தினுடைய சடங்காச்சாரங்கள் நம்மளை என்ன செய்து வைத்திருந்தது? அடைத்து வைத்திருந்தது. அல்லேலூயா. ஆனா கர்த்தரை என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நம்ம என்ன செய்யப்பட்டோம்? நம்ம விடுவிக்கப்பட்டோம். இந்த 430 வருஷத்தினுடைய அனுபவம் இஸ்ரவேலுக்கு எப்படி இருந்ததுன்னு வசனம் சொல்லுகிறது என்றால், நீங்க 1ஆம் அதிகாரத்துக்கு அப்படியே திருப்புங்க. 1ஆம் அதிகாரத்துல 10ல இருந்து வாசிக்க பார்ப்போம். அவர்கள் பெருகாதபடிக்கு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடிக்கொண்டு நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு அவர்களை குறித்து உபாயம் பண்ண வேண்டும் என்றார்கள். சுமை சுமக்கிற வேளையிலும் ஒடுக்கும்படி அவர்கள் மேலே விசாரணைக்காரரை வைத்தார்கள். அவர்கள் பார்வோனுக்காக பிக்தோ, ராமசேஸ் என்னும் கட்டினார்கள். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள். இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இதுதான் முக்கியமானது. எகிப்திய இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலும் இவைகளை செய்கிற வேளையிலே எல்லா வேளைகளிலும் அவர்களுடைய ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். எல்லா வேளைகளிலும் கொடுமையா என்ன செய்தார்களா? நடத்தினார்கள். அவங்க விடுவிக்கப்படணும்னு நினைச்சா கூட விடுவிக்கப்பட முடியல, விடுதலை அடைய முடியல. கொஞ்சம் இளைப்பாறுதல் கிடைச்சா கூட போதும்னு நினைக்கிறாங்க. இளைப்பாறுதல் இல்ல. கொஞ்சம் சமாதானம் இருந்தாலும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன இல்ல? சமாதானம் இல்ல. உழைக்கிறாங்க, உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இல்ல. சம்பாதிக்கிறாங்க, சம்பாத்தியத்திற்கு உண்டான மேன்மை பார்க்க முடியல. இப்படியே அவர்கள் 430 வருஷம் என்ன செய்தார்களா? ஜீவனே கசந்து போகத்தக்க அளவுக்கு இந்த எகிப்துக்குள் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆனால் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் அல்லது அடைக்கப்பட்டு கிடந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பார்வோன் ராஜா சொல்றான் பாருங்க, நம்மோடு கூட எதிரிகள் யாராவது யுத்தம் பண்ண வந்தார்களானால் இங்க இருக்கிற இஸ்ரவேலர்கள் அவர்களோடு கூட கூடிக்கொண்டு நமக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ணாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? இவங்க தேசத்தை விட்டு போகாதபடிக்கு, அவங்க பெருகாதபடிக்கு, ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு உபாயம் பண்ண வேண்டும், தந்திரம் பண்ண வேண்டும், அவர்களை ஒடுக்க வேண்டும், அவர்களை நசுக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு மிக 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 கொடூரமான ஒரு மனநிலைமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப எகிப்து என்பது இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக
ஜனங்களை அடைத்து வைத்திருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை எப்படி விடுதலையாக்கினார் தெரியுமா? நம்ம வாசிக்கிற எல்லாருக்கும் தெரிந்த அந்த வேத பகுதி தான் 12வது அதிகாரத்துல நம்ம எல்லாரும் அவன் ஸ்தோத்திரம் எடுத்திருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 12வது அதிகாரத்துல 31ல இருந்து வாசிக்க பார்ப்போம். ராத்திரியிலே புறப்பட்டு போய் நீங்க சொன்னபடியே கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஆராதனை செய்யுங்க. ஏன் இப்ப ஆராதனை செய்யுங்கன்னு அனுப்பி விடுறா? ஏன் இப்ப ஆராதனைக்கு போங்கன்னு அனுப்பி விடுறா அப்படின்னா, பார்வோனுடைய தலைப்பிள்ளையிலிருந்து அடிமையா இருக்கிற மனுஷனுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் கர்த்தர் என்ன செய்தாரா? சங்கரித்தார் என்று வசனம் சொல்லுது. இஸ்ரவேலுடைய வீட்டுல மட்டும் என்ன நடக்கலையா? ஒரு சாவும் வசனம் சொல்லுது, நாய் கூட தன்னுடைய வாய் என்ன செய்யலையா? நாய் ஊழ விட்டா நமக்கு என்ன நினைப்போம்? நம்ம நாய் ஒரு பக்கம் பார்த்து ஊழ விடுதுன்னு வைங்க, ஊழ விட்டுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கேயோ சாவு நடக்க போகுது அப்படின்னு நமக்கு என்ன செய்யும்? கணிப்போம். இஸ்ரவேலுடைய தேசத்துல கோசேன் நாட்டுல மட்டும் ஏன் நாய் ஊழ விடல? சாவுக்குண்டான அறிகுறியே அங்க இல்லைன்னு. அல்லேலூயா. எப்படி இந்த அறிகுறி வந்தது அப்படின்னா, எல்லா வீட்டுல என்ன இருந்துச்சா? பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் நிலைக்கால்களிலே, ஜன்னலிலே, வாசலிலே, கதவுகளிலே, நிலைச்சட்டத்துல எங்க என்ன இருந்துச்சா? ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பூசப்பட்டிருந்தது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லும். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். எகிப்து அடிமைப்படுத்தும், எகிப்து நம்மளை வேதனைப்படுத்தும், எகிப்து உங்களை வெளியே விடாது. வசனம் அப்படித்தான் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா உங்கள் பாவங்களை தொடர்ந்து பாவம் செய்கிறவன் வாழ்வடைய. இதெல்லாம் எங்க இருக்குதுன்னா எகிப்துக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் எகிப்தியர் ஆண்டவர் வாதிக்கும் போது அங்க வசனம் சொல்லு, சாவில்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்ரவேல் இருந்த அந்த கோசேன் நாட்டுல சாவுக்குண்டான வாசனை கூட அங்க இல்லை என்று அங்க சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, அவன் ஒரே தேசத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஒரே இடத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் முழுவதும் ஒரே அழுகையும் கூக்குரலும் புலம்பலுமா இருக்குது. இன்னொரு பக்கத்துல ஆராதனை இருக்குது, இன்னொரு பக்கத்துல சந்தோஷம் இருக்குது, இன்னொரு பக்கத்துல சீக்கிரத்துல எகிப்து விட்டு என்ன செய்ய போறோம்? வெளியே புறப்பட்டு போகிறோம் என்கிற அந்த நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பூசப்பட்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொன்னதை வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. எப்படி விடுவிக்கப்பட்டாங்களா? ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினாலே. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்றது மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு மீட்புணர்வு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு ரட்சிப்புணர்வு என்னன்னு செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஏதோ வந்தோம் உட்கார்ந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அல்லேலூயா. அதனால ஆராதனை நேரத்திலே சொன்ன நானு, உலகத்துல எத்தனையோ கல்விமான்கள், எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ அறிவாளிகள், பணக்காரங்க, படித்தவர்கள், அவன் ஸ்தோத்திர மேன்மக்கள், மேன்மையுள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற பாக்கியம் மாத்திரம் இல்ல, அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஃபர்ஸ்ட் எகிப்து என்ன செய்து, இன்னைக்கு நிறைய பேரை எகிப்து என்கிற உலகம் தான் அடைக்குது. அதனால தான் விடுவிக்கப்பட முடியல. ஏதோ ஒரு காரியத்தினால
அது மனுஷனா, பொருளாசையா, பாவமா, சாபமா, என்ன ஏது அப்படிங்கிற என்ன செய்யறது இல்ல, அவங்களுக்கு தான் அது தெரியும். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றார், அடைபட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் விடுவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வீடுகளை கர்த்தர் ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் திரும்ப புதுப்பிக்க போறார். ரட்சிக்கப்படாதவங்களை கர்த்தர் ரட்சிப்புகளை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடைபட்ட அனுபவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரா, விடுதலையை தருகிறார். அல்லேலூயா. இரண்டாவது நம்ம வாசிக்கலாமா? அந்த 14ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அல்லேலூயா. இரண்டாவது அனுபவம் என்னன்னா, வனாந்தரத்தினுடைய அடைப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், செங்கடலுக்கு எதிராக என்ன செய்யுங்க, சமுத்திரக்கரையில பாளையம் இறங்குங்கள். செங்கடலுக்கு எதிராக அப்படின்னா கடற்கரையில என்ன செய்யறாங்க, இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். ரெண்டு பக்கமும் என்ன இருக்குது, மலைகள் இருக்கு, வனாந்தரம். ஆப்போசிட்ல பார்த்தா பார்வோன் வருகிறார். நாலா பக்கமும் என்னவா இருக்குது, அடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது பாருங்க, வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று பார்வோன் சொல்லுவான். அல்லேலூயா. வனாந்தரம்னா என்ன? வனாந்தரம்னா என்ன? ஆசீர்வாதமே இல்லாத வாழ்க்கை, சமாதானமே இல்லாத வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டு எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு சில நேரத்தில் வனாந்தர அனுபவத்துக்குள்ள நம்ம அடைக்கப்படுகிறோம். தோணுது, மனசு தோணுது. என்ன தோணுது? ஆண்டவருக்குள்ள வராம இருக்கும் போது கூட எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆண்டவருக்குள்ள வந்த பிறகுதான் இந்த சோதனை எல்லாம், ஆண்டவருக்குள்ள வந்த பிறகுதான் இந்த வேதனை, ஆண்டவருக்குள்ள வந்த பிறகுதான் இந்த இழப்பு, ஆண்டவருக்குள்ள வந்த பிறகுதான் என்னுடைய மேன்மையெல்லாம். சில நேரத்தில் என்ன செய்யுது, இப்படி புலம்புகிற சில அனுபவம் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. இது ஆண்டவரே சில நேரத்தில் இந்த பாதையில நம்மளை நடத்துகிறார். வசனம் அழகா சொல்லுது, செங்கடலை சுற்றி போறது ரொம்ப நாள் ஆகும் ஆண்டவருக்கு தெரியும். அப்படியே ஈஸியா போன 40 நாள் பிரயாணத்துல போக வேண்டிய பயணத்தை 40 வருஷமா ஆண்டவர் மாற்றினார். இது யார் நடத்துற விதம்? இது கர்த்தர் நடத்துற விதம். சில நேரத்துல வனாந்தர அனுபவத்தை, வனாந்தர வாழ்க்கையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். வனாந்தர அடைக்கும். தாவீதை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, சிங்காசனத்துல உட்கார்கிற வரைக்கும், அவன் சிறு பிள்ளையா இருந்த காலத்திலிருந்து சவுல் மரிக்கிற அவருடைய வாலிப நாட்கள் வரைக்கும் அவன் வீட்டுல கூட இருந்ததை நம்ம வேதத்துல வாசிக்க முடியாது. சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்க வீட்டுல இருக்கிற அன்னமார்கள் எல்லாம் அபிஷேகிக்கணும் வான்னு சொல்லி கூப்பிடும் போது கூட அவன் அன்னமார் தான் வீட்டுல இருந்தானே ஒழிய தாவீது அவன் வீட்டுல இல்ல. அல்லேலூயா. அன்னமாரி யுத்தத்துல இருக்கும் போது கூட அவங்க அப்பா அன்னமாரிகளை விசாரிப்பதற்கு தாவீதை வீட்டுல இருந்து அனுப்பல. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கூப்பிட்டு என்ன செய்யறான், நீ போய் 100க்கு அதிபதி இடத்துல இதெல்லாம் ஒப்படைச்சிட்டு அடையாளத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி என்ன செய்யறான், தாவீதை அனுப்பினான். அடையாளத்தை வாங்கிட்டு வா, நீ போய் என்ன செய்வ, ஏதாவது ஒரு பக்கம் இருந்துட்டு கூட நல்லா இருக்கிறாங்க சொல்லிட்டு வந்துருவனு. தாவீது மேல பெத்த தகப்பனுக்கு கூட எனக்கு என்ன இல்ல, அடையாளத்தை வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்புற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் சங்கீதத்துல சொல்றாரு, என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என நெருக்கிறார்கள், அநேகம் தரம் என நெருக்கிறார்கள். எந்த இடத்துலயும் தாவீது சமாதானமா இருந்த மாதிரியே பார்க்க முடியல. என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அந்த நாளில் இருந்து சவுல் அவரை துரத்த ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். ஒரு பக்கம் வீட்டுல பிரச்சனை,
ஒரு பக்கம் நாட்டுல பிரச்சனை, இன்னொரு பக்கம் போனா காட்டுலயும் பிரச்சனை. அங்க ஆடு மேய்க்க போனா என்ன வருது? சிங்கம் வருது, கரடி வருது, எல்லாம் வருது. வீட்டுக்குள்ள இருந்தாக்கா அதை விட பெரிய பெரிய ஓநாய் சிங்கம் எல்லாம் எங்க இருக்கு? வீட்டுக்குள்ள இருக்கு. இத பரவாயில்லன்னு சொல்லி காட்டுக்கே அதை செஞ்சிடலாம். போயினாலும் போனா அங்க சும்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கூப்பிட்டு அடுத்த ராஜா நீதான்டா சொல்லி அபிஷேகம் பண்ணா. சமாதானமா இருக்கும்னு பார்த்தா, ஆளுங்க கையில வந்துருன்னு பார்த்தா, மறுபடியும் எங்கதான் ஓடுறாரு? வனாந்தரமா ஓடுற. அபிஷேகம் பெற்றவங்க வாழ்க்கையில கூட சில நேரத்துல கர்த்தர் எதை அனுமதிக்கிறாரு? அடைக்கும். வனாந்தரம் அடைக்கும். எந்த பக்கம் போனாலும் வனாந்தரம் அடைக்கும். பாருங்க, சாமுவேல் ஒரு இடத்துல சொல்லப்படுது, சவுலும் அவருடைய வேலையாட்களும் மலைக்கு இந்த பக்கத்திலும், தாவீதும் அவருடைய ஆட்களும் மலைக்கு இந்த பக்கத்திலும் இருந்தாங்க. இன்னொரு இடத்துல சொல்லுது, சவுலுடைய ஆட்கள் தாவீதுடைய ஆட்களை பிடிக்கத்தக்கதாக ரொம்ப சமீபமா போன பொழுது ஒரு மனுஷன் வந்து சொல்லுவான், பெலிஸ்தியர் தேசத்தின் மேலே படையெடுத்து வந்து விட்டார்கள் அப்படிமா. அப்பவே தாவீதை தொடர்கிறத விட்டு என்ன செய்வானா? சவுல் திரும்பி போவான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதான் தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, மரணத்துக்கு எனக்கும் ஒரே ஒரு அடி தூரம் தாயா. ஒரு அடினா எவ்வளவு? பழம் கூட இந்த கை பழம் தான். ஒரு ஸ்கேல் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்கேலு, அதுதான் ஒரு அடி. மரணத்துக்கும் அவனுக்கும் தாவீதுக்கு எத்தனை அடி தூரமா? ஒரே அடி தூரம் தான். வனாந்தர சில நேரத்துல அவன் ஸ்தோத்திரம் மரணத்தை கூட கொண்டு வந்திருக்கு. அல்லேலூயா. வனாந்தரத்தை எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாற்றினார் அப்படின்னு சொன்னா, அவன் ஸ்தோத்திரம் நம்ம அதிலேயே வாசிக்கிறோம். பாருங்களேன், 14ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 13ஐ கூட வாசிச்சிருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிற எகிப்தியரை என்னைக்குமே என்ன செய்ய மாட்டீங்க? அல்லேலூயா. வனாந்தரத்தை மேற்கொள்ள நம்மளால முடியாது. வனாந்தர அனுபவத்தை மேற்கொள்ள நம்மளால என்ன செய்ய முடியாது? முடியாது. நீங்க பாருங்களேன், 1 ராஜாக்கள் புத்தகத்துல 19ஆம் அதிகாரத்துல 4ஆவது வசனத்துல அங்க போய் என்ன செய்யறாரு எலியா? வாசிங்க அத. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் சூரச்செடியின் கீழே படுத்துக்கொண்டு தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிறோம், நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி படுத்துக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா பெரிய காரியங்களை செய்த மனுஷன். ஒரே ஒரு வார்த்தை வனாந்தரம் அவர் அடைச்சிருச்சு. நாளைக்கு இன்னியார் அவன் தலை உடம்புல இருக்காதுன்னு என்ன செஞ்சுட்டா? ஒரு வார்த்தையை சொல்லிட்டா. ஏசபேல் அப்படின்னா கற்பில்லாதவன் அர்த்தம். அல்லேலூயா. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எலியாவை வனாந்தரத்துக்கு கொண்டு போயிடுச்சு. இங்க போய் சொல்றாரு, போதும் ஆண்டவரே, ஊழியம் எல்லாம் போதும், வைராக்கியமா இருந்ததெல்லாம் போதும், அக்கினி இறக்குனதெல்லாம் போதும், ஜெபம் பண்ணதெல்லாம் போதும், போதும் 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 போதும்னு சொல்லி, நான் செத்துட்டா எனக்கு எப்படி இருக்கும்? பரவாயில்ல ஆண்டவரே, நான் செத்துட்டேன்னா போதும், என் பிதாக்களை விட நல்லா நல்லவனா, என்னையா பூமியில என்ன செஞ்சிருக்கிறீங்க? இன்னைக்கு இப்ப வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறீங்க, எடுத்துருங்க. இதுதான் எலியாவுடைய ஜெபம். அல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரல. ஆனா வசனம் சொல்லுது, வானத்திலிருந்து தேவ தூதன் ஆண்டவர் அனுப்பி என்ன செய்தாரா? அப்பமும் தண்ணீரும் தலைமாட்டில வச்சு, நீ இதை சாப்பிட்டு என்ன செய்ய, கிளம்பு, நீ போற பிரயாணம் தூரம். வனாந்தர அனுபவத்துல யாருதான் உதவி செய்வா? ஆகார பாருங்களே, வனாந்தரத்தை அலைந்து திரிந்தார்.
அவளுக்கு எப்ப நீரூற்று கிடைத்தது? தேவதூதன் வந்து, ஆகாரே ஏன் அழுகிற, எங்க போற, எங்க இருந்து வர்ற, பேசுறார். வனாந்தரத்துல யாருதான் நமக்கு உதவி செய்ய முடியும்? ஆண்டவர் தான் உதவி செய்வார். வனாந்தரத்துல ஒருவேளை ஆபிரகாம் வனாந்தரத்திற்கு துரத்தி விடலாம், எசபேல் உங்களை வனாந்தரத்திற்கு துரத்தி விடலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போவாரானால் தேவ தூதர்களுடைய உபசரிப்பு உங்களுக்கு நிச்சயமாய் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றிருக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வனாந்தர அனுபவம் இருக்கிறதா? இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்முடைய தூதனை அனுப்பி அவங்க என்ன செய்யறாரா? அந்த அடைபட்டிருக்கிற வனாந்தரத்தை திறக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் வனாந்தரத்தில் இருந்தார், உபவாசித்தார், ஜெபித்தார். 40 நாள் முடிஞ்சா நமக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு 3 நாள் பாஸ்டிங் போட்டாலே நமக்குள்ள என்ன வருது? தேவ தூதன் இறங்கி வர மாட்டாரா? எத்தனை நாள் ஜெபத்துக்கு? அந்த 3 நாள் ஜெபத்தை 1.5 நாள் தூங்கியே, டயர்டுல தூங்கியே கழிச்சிடுறது. சாப்பிடல. ஏன்? என்ன மூஞ்சு பாரு, 3 நாள் பாஸ்டிங் போட்டனா என்ன ஆயிருது மூஞ்சி, அதனால அப்படி சோர்வா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளா என்ன செஞ்சுக்கிறது? இப்படி எல்லாம் நம்ம 3 நாள்ல 1.5 நாள் இதுல பார்த்தீங்கன்னா ஜூஸா உள்ள இறக்குறது, கட்டி ஜூஸா ஃப்ரெஷ்ஷா, சீக்கிரத்துல ஜீரணமாகாத அளவுக்கு மொளாம்பழ ஜூஸா என்ன செய்யுது? அதுதான் நல்லா திக்கா கொடுக்குறாங்க. குடிச்சு போட்டு என்ன செய்யுது? இதுக்கு பேர் பாஸ்டிங். சரி சொல்லுது, ஆண்டவர் அப்பம் புசிக்காம தண்ணீர் குடிக்காம என்ன செய்தாரா? இஸ்ரவேல் அந்த மலையில பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள்ல மலையில அந்த இதுல ஜபத்துல இருக்கும்போது கிட்டத்தட்ட 146 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்குமா. நம்ம இதுல அதிகபட்சம் 102 103 வரைக்கும் போயிருக்கு. 103 டிகிரி வெயில் அடிச்சுச்சு அப்படின்னா வயசான பெருசுகள்லாம் என்ன செஞ்சிருது? டிக்கெட் வாங்கிருது. சிறு பிள்ளைகள்லாம் தாங்க முடியறது இல்லை. வெயிலின் தாக்கத்துக்கு உயிரிழப்பு என்ன செய்யுது? 15ஆக அதிகரிப்பு அப்படின்னு அந்த தலைப்பு செய்தில போட்டுருவாங்க நம்ம ஆளுங்க. 146 டிகிரி வெயில்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். இயேசுக்கு அதனாலதான் உபவாசம் முடிஞ்சவங்க என்ன ஆயிடுச்சு? ரொம்ப களைப்பாயிட்டார், சோர்வாயிட்டார். சோர்வாயிட்டா என்ன? ஆண்டவரை யார் அனுப்பி இருக்கிறோம்? தேவ தூதன் அனுப்பி இருக்கிறோம். ஆனா யார் வந்து நிக்கிறா? அப்ப நம்ம உபவாசத்துல ஆண்டவரும் நம்மளை பார்க்கிறாரு, பிசாசு நம்மள என்ன செய்யறான்னு அர்த்தம்? பார்க்கிறான்னு அர்த்தம். உபவாசத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும்னு அர்த்தம். உபவாசம் இருந்த பிறகு நம்ம எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவ சித்தத்துக்கு காத்திருக்கணும். உபவாசம் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா பிசாசு நம்மளை பார்க்கிறான், நமக்குள்ள பெருமையை கொண்டு வர்றதுக்கு பார்க்கிறான், நமக்குள்ள வேண்டாத எண்ணங்களை கொண்டு வர்றதுக்கு பார்க்கிறான். ஒரு பெரிய பரிசுத்தவர் பேரு மறந்துட்டேன், நல்லா ஜபம் பண்ணுவார். ஜபம் பண்ணிட்டு வெளியில வந்தாருன்னா அவரை பார்த்தாலே பிசாசெல்லாம் பொத்து பொத்துன்னு ஒழுகுமா. அவரை பார்த்தாலே அப்படியே இருந்தடத்துல முழங்கால போட்டு பாவத்தை அறிக்கையிட்டு கதறுவாங்களாம். ஜபம் பிரசங்கம் ஒண்ணும் கிடையாது. அவர் தனியா ஜபம் பண்ணிட்டு வெளியே வந்தார்னா இதெல்லாம் என்ன செய்யுமா? வாழ்க்கையில நடக்குமா? சில நேரத்துல பாத்தீங்கன்னா பிரசங்கத்துக்கு கூப்பிட்டுப்பாங்களா, பிரசங்கத்துக்கு போறத மறந்து ஜபத்திலேயே உட்கார்ந்து இருப்பாரா. என்னடா ஆள் என்ன காணமேன்னு சொல்லி போய் பார்த்தாக்க என்ன செய்வாரா? கைய தூக்கி முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு அவன் ஜபத்திலேயே இருப்பாரா. சில நேரத்துல அப்படியே 2 பேர் கைய தோல்ல கைய போட்டு என்ன செய்வாங்களா? தூக்கிட்டு வந்து ஸ்டேஜ்ல நிறுத்துவாங்களா. அவர் பிரசங்கம் பண்ணதை காட்டிலோ, அவர் சுவிசேஷம் சொன்னதை காட்டிலோ ஜபத்துல இருந்த நாட்கள் வருஷங்கள் அதிகம் சொல்லி அவரை குறித்து சொல்லுவார். நம்ம 3 நாள் பாசிங் போட்டோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு நம்ம என்ன செய்யறது? அப்படியே பார்ப்போம்.
அப்புறம் இப்படி பார்ப்பான், ஒருத்தருமே அழுக மாட்டேங்கிறானே, நமக்கு என்ன வந்துருது உடனே நம்ம ஜெபத்துல பிரசங்கத்துல ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது அப்படி நம்ம நினைப்போம். ஆண்டவர் இப்படித்தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தவன பிசாசு என்ன செய்யலாம், சோதித்தான். ஆனா அந்த வனாந்தரத்துல சோதனைக்காரனுடைய சோதனை முடிந்த பிறகு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவ தூதர்கள் இறங்கி வந்து அவருக்கு ஸ்தோத்திரம் உபசரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவுக்கு வனாந்தரத்தில் தேவ தூதருடைய போஷிப்பு உண்டாயிருந்தது. ஆகாருக்கும் வனாந்தரத்தில் தேவ தூதருடைய போஷிப்பு உண்டாயிருந்தது. இயேசுவுக்கும் அது நடந்தது, உங்களுக்கும் அது என்ன செய்யும், நடக்கும். அல்லேலூயா. வனாந்தரம் அடைக்கலாம். வனாந்தரம் உங்களுடைய செழிப்பற்ற வாழ்க்கை, சமாதானமற்ற வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அடைபட்டிருக்க உன்னுடையவர்களை நான் என்ன செய்வேன், விடுதலையாக்குவேன். அல்லேலூயா. பொருளாதார அடைபட்டிருக்கா, வனாந்தரத்தை போல இருக்கா, ஆனா நிச்சயம் அந்த காரியத்தை என்ன செய்வார், நமக்கு திறக்க அவர் வல்லவரா இருக்கிறார். மூணாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? ஆபகுக் தீர்க்கதரிசனத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபகுக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது நம்மளை அடைக்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, காலங்கள் நம்மளை என்ன செய்தா, சொல்லுங்களேன், காலங்கள், வருஷங்கள், நாட்கள் நம்ம என்ன செய்யுது, ஏதோ ஒரு காரியத்துல அடைச்சு வைக்குது, ஏதோ ஒரு காரியத்தை நம்மளை அடைச்சு வைக்குது. என்னைக்கோ நடந்திருக்க வேண்டிய காரியம், என்னைக்கோ கிடைத்திருக்க வேண்டிய காரியம், எப்பவோ அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்திருக்க ஆக வேண்டிய ஒரு காலங்கள், ஆனா அது என்ன ஆக மாட்டேங்குது, நடக்கவே மாட்டேங்குது, அது கிடைக்கவே மாட்டேங்குது, அதை அனுபவிக்க முடியல, அதை பார்க்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, காலங்கள் அடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் நான் சீக்கிரத்துல உனக்காக என்ன செய்வேன், திறப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, பாருங்களேன், பிரதிஷ்டா குளத்துல யோவான் 5ஆம் அதிகாரத்துல 5லிருந்து 7 வரைக்கும் இருக்கிற வார்த்தை சொல்லுது, ஒரு மனுஷன் 38 வருஷமா என்ன கிடக்குறானா, வியாதியா கிடக்குறான். 38 வருஷமா வியாதியா கிடக்குறான். இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷமா இருந்தாரு, அவருடைய வயசு எத்தனை பூமியில, 33 வருஷம். இவன் எத்தனை வருஷமா கிடக்குறான். அப்ப ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே 5 வருஷத்துக்கு இவன் சீனியர். எதுல, வியாதியில. இவனுக்கு வயசு என்னன்னு தெரியல, இவனுடைய வியாதியுடைய வருஷமே எத்தனை, 38 வருஷம். அவன் பார்க்கிறா, ஆண்டவர் அந்த இடத்துல போகும்போது கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புறியானா கேட்கிறாரு. அவன் சொல்றா, ஆண்டவரே, குளத்தை தூதன் கலக்கும் போது எனக்கு முன்னாடியே என்ன செஞ்சிடறான், எவனாவது ஒருத்தன் போய் இறங்கிடுறான், என்னால என்ன செய்ய முடியல. காலம் அடைக்குது அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய விடுதலையை, அவருடைய சுகத்தை, அவருடைய நன்மையை காலம் தடை செய்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 வருஷமா இருக்கிற பெரும்பாடுள்ள ஸ்திரீ, காலம் ஆரோக்கியத்தை என்ன செய்யுது, அடைக்குது. காலம் ஆஸ்தியெல்லாம் அடைக்குது. லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, 5 சரி லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 43 வாசிங்க பாப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுகமாக்கப்பட முடியாதபடிக்கு இருந்தால் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு
பெரும்பாலும் நின்று போயிட்டு போதும். அல்லேலூயா. தன் ஆஸ்திகளை எல்லாம் என்ன செஞ்சுட்டாளா? காலம் நம்மளை அடைச்சிருச்சு அப்படின்னா நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் தொலைஞ்சு போகும். சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஆசை எல்லாம் என்ன செய்யுது? வியாதிக்கே போகுது. அல்லேலூயா. அப்படி சில நேரத்துல பார்க்கிறோம். காலம் என்ன செய்யுது? ஆஸ்தி அழிக்குது. காலம் என்ன செய்யுதுன்னா ஆரோக்கியத்தை அழிக்குது. காலம் நமக்கு மறக்கப்பட்ட அனுபவத்தை தருது. அதாவது நம்மள மறந்துடுவாங்க. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 40:23. பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை நினைக்காமல் என்ன செய்தானா? அவனுக்கு வாழ்வு வந்த உடனே வாழ்வுக்கு வழிகாட்டின யோசேப்பை அவன் என்ன செய்தானா? மறந்து விட்டான். காலம் நம்மளை மறக்க வைக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு நடக்குதா? நடக்கலையா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. அது என்ன செய்யாது? பொய் சொல்லாது. அது சீக்கிரத்துல என்ன செய்யும்? நடக்கும். அது என்ன ஆகாதா? தாமதிக்காது அப்படின்னு ஆண்டவர் வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. இனி காலம் தாமதிப்பதில்லை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. என்ன? எதுக்கு தாமதிப்பதில்லை? சொல்லுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் இனி தாமதிப்பதில்லை. உங்களுடைய ஆரோக்கியம் இனி தாமதிப்பதில்லை. உங்களுடைய நன்மைகள். வெளியில யாருமே கையை பிடிக்க மாட்டேங்கிறீங்களே. பக்கத்துல யாருக்காவது வியாதி ஏது இருக்குதா? அப்படிலாம் யாருக்கு இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சிருக்க? பிடிங்க. விசுவாசத்தோட பிடிச்சா ஒண்ணாகாதா? அப்படி பாருங்க, எங்க இருந்து அம்மா எங்க பிடிக்கிறாங்க பாருங்க. ஆமா, சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் தாமதிப்பதில்லை. குறித்த காலத்திலே உங்களுக்கு வர வேண்டியவைகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டியவைகள் எல்லாவற்றையும் தேவன் கிடைக்க செய்வார். சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமா வரும். அது என்ன செய்யாது? தாமதிக்கவே தாமதிக்காது. அல்லேலூயா. 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 ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்து இந்த காலம் இன்னும் ஒண்ணு என்ன செய்யும் கேட்டீங்கன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். என்னது தெரியுமா? ரூத் புஸ்தகத்துல 1:13 வாசிங்க. ரூத் 1:13. கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது. அல்லேலூயா. காலம் நம்முடைய கடந்த கால தோல்விகளை என்ன செய்ய வைக்கும்? நினைச்சு 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 நம்மளை விசனப்பட வைக்கும். இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க. விசனம் எல்லாம் வேண்டாம், ஆண்டவர் பார்த்துப்பார். விசனப்படாதீங்க. கர்த்தருடைய கை உங்களுக்கு விரோதமாக இல்ல, உங்களுக்கு ஆதரவாக இருக்கு. காலம் மாறும், தரிசனம் வரும், நிச்சயம் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. விசனமா இருக்குல்ல, விசனப்படுறோம்ல. ஆண்டவரே, நீங்களும் ஆண்டவரே மறந்துட்டீங்க, நீங்களும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க. நகோமியுடைய அங்கலாய்ப்பு அதுதான். நகோமியுடைய அங்கலாய்ப்பு அதுதான். புருஷனே இறந்துட்டான், 2 பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. இப்ப மாவாப்ப விட்டு மறுபடியும் நம்ம எங்க போகணும்? பெத்லகேமுக்கு நான் அங்கேயே போயிடுறேன்.
பாருங்க, மருமக்கமார்ட்ட சொல்றாங்க அம்மா, கர்த்தருடைய கை எனக்கு எப்படி இருக்கு? விரோதமா எழும்பினி. ஆண்டவர் அம்மாவுக்கு போக சொன்னாரு, ஆண்டவரா பெத்லகேம் விட்டு போன்னு சொன்னாரு. யார் போனது? சுயம், மாமிசம். இது மோவாபுக்கு போயிட்டு அங்க இழக்கிறதெல்லாம் இழந்துட்டு கடைசியா சொல்லுது, கர்த்தருடைய கை எனக்கு. ஆனால் ஆண்டவர் நம்ம மேல பொறுமையா இருக்க. நீ என் மேல பழி சொல்லு, உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் யாருதான் காரணம்? அதுக்கு யாருதான் காரணம்? ஆண்டவர் தான் காரணம். அப்படிதான் நம்ம சொல்றோம். ஏன் எனக்கு மட்டும் என்ன செய்யுது? எனக்கு மட்டும் ஆண்டவர் என்னை இப்படி செய்கிறார், எனக்கு மட்டும் ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கிறார்? அல்லேலூயா. இதெல்லாம் கேட்டு ஆண்டவர் என்ன செய்தார்? நம்ம மேல பொறுமையா இருக்கிறார். பரவாயில்ல, என் பிள்ளை தானே சொன்னா சொல்லிட்டு போட்டோம். நம்ம பிள்ளைங்க நம்மள சில நேரத்துல கேட்கிறாங்க, ஏன் பெத்த பாய் கொடு அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்படி கேட்கிறாங்க. போய் இந்த வீட்டுல பிறந்தோம் பார், பிளாட்பாரத்துல பிறக்கிறேன்னு சந்தோஷப்படணும். ஆமாவா இல்லையா? குடிசையாவது பிறந்திருக்கிறேன்னு என்ன செய்ய ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். போய் இந்த வீட்டுல பிறந்தனேன், போய் உங்களுக்கு பிள்ளையா பிறந்தனேன். ஒரு குடிகாரனுக்கு பிள்ளையா பிறந்திருந்தா எத்தனை தாய் எத்தனை தகப்பன் பெத்த பிள்ளைய கத்தியில குத்துறான் கொல்றான். அப்படிப்பட்ட வீட்டுல பிறந்திருந்தா என்ன ஆயிருக்கும் நிலைமை? எங்க பிள்ளைகளா அப்படி சொல்லலைங்க. ஏன் எல்லாம் எங்க பிள்ளைலயே பாக்குறீங்க? அல்லேலூயா. பொதுவா சொல்றேன் நான். அல்லேலூயா. தாய் தகப்பன பெத்தவங்க என்ன செய்யக்கூடாது? பிள்ளைங்க இந்த மாதிரில கேள்வி கேட்க கூடாது. அல்லேலூயா. நம்மள பெரியவங்களே கேட்கிறோம்ல, பெரியவங்களே என்ன செய்யறோம்? பெத்த தாய் தகப்பன கேட்கிறோம். ஏன் என்னை ஜனிப்பித்தாய், ஏன் என்னை பெத்தாய் என்று சொல்லுகிற சந்ததிக்கு ஐயோ அப்படின்னு ஆளுடைய வார்த்தை சொல்லுது. பெரிய ஆளுங்க, கல்யாணம் முடிச்ச ஆளுங்க, பேரம் பேச்சு எடுத்த ஆளுங்க கூட என்ன செய்யுது? பெத்த தாய் தகப்பன இன்னைக்கு வரைக்கும் திட்டுது. செத்து போனா கூட அவங்க செத்த ஆளுங்க என்ன செய்யுது? திட்டுது. அவளாலத்தான் நான் இப்படி ஆயிட்டேன், அவராலத்தான் இப்படி ஆயிட்டேன். யோசனை பண்ணி பாருங்களேன். விசனம் காலம் நமக்கு எதை கொண்டு வருது? விசனத்துக்குள்ள அடைச்சி வைக்கிறது. இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்ற காரியம், உன் தரிசன சீக்கிரத்துல நிறைவேறும். அல்லேலூயா. அது தாமதிக்காது, அது பொய் சொல்லாது, அது முடிவிலே விளங்கும். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரணத்தை சொல்லிடலாமா? அவன் ஸ்தோத்திர வாசிங்க. லூக்கா சுவிசேஷத்துல 13:11 இருந்து வாசிக்க பார்ப்போம். நாலாவதாக அடைக்கிற ஒரு காரியம் என்னன்னா, பலவீனப்படுத்தும் ஆவியை உடைய ஒரு இருந்தால், நிமிரக்கூடாத கூலியா இருந்தால், இயேசு அவளை கண்டு அழைத்து என்றார். வைத்தார். நிமிர்ந்து மகிமைப்படுத்தி படுத்தினால். கீழே வாசிங்க. சாத்தான் கட்டி வைத்திருந்த இயேசு ஓய்வு நாள்ல சுகமாக்கினபடியினால் ஜெபாலய தலைவன் கோபம் அடைந்து 6 நாள் உண்டு, அந்த நாள்ல போய் நீ சுகமாயிப்போ. ஓய்வு நாள்ல யாரும் சுகமாக கூடாது. ஆண்டவர் அவளுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, ஓய்வு நாளில் எருதையாவது கழுதையாவது அவிழ்த்து கொண்டு போய் அதுக்கு தண்ணி காட்ட மாட்டியா? சாத்தான் பாருங்க, சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த கட்டிலிருந்து
அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? சாத்தான் கட்டி இருந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? இந்த வேலையை நீ செஞ்சிருக்கணும். இந்த வேலைய ஜெப ஆலயத்துக்கு என்ன செய்யறா? வார வாரம் வர்றா, தினந்தோறும் வர்றா, இதை நீ செஞ்சிருக்கணும். ஆனா நீ என்ன செய்யல? இத செய்யல. சொல்ற பாருங்க, சாத்தான் கட்டி வைத்திருந்த இந்த 18 வருஷமான கட்டுகள் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? நிறைய பேர் கட்டுகளோடய வர்றோம், கட்டுகளோடய போயிடுறோம். ஆராதனையில வந்து என்ன நடக்க மாட்டேங்குது? ஒரு கட்டவிழ்க்கிற அனுபவத்துக்குள்ள வர முடியல. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வர முடியல. இதுக்கு இந்த கட்டுக்கு காரணம் யாரு? இந்த கட்டுக்கு காரணம் யாரு? சாத்தான். பாருங்க, ஆலயத்துக்குள் வர விடுவான், ஆராதிக்க விடுவான், எல்லாம் செய்ய விடுவான். ஆனா விடுதலை ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் கொடுக்க மாட்டான். நம்முடைய கட்டு என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய வீட்டினுடைய சூழ்நிலை என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும். தனிப்பட்ட விதத்திலே நான் எதுல கட்டப்பட்டு கிடக்கிறேன் அப்படிங்கிற அறிவெல்லாம் நமக்கு இருக்கும். ஆனா அந்த கட்டிலிருந்து அழுக்கப்படுவதற்கு நமக்கு என்ன வரல? எண்ணம் வரல, சிந்தனை வரல, நோக்கம் வரல, அந்த பாரம் வரல. அதனாலதான் என்ன செய்வது? நம்ம அப்படியே வர்றது, அப்படியே போறது. ஆண்டவர் பார்த்தாரு, இவளை அவிழ்த்து விட வேண்டியது அவசியம். இவள் ஆபிரகாமுடைய குமாரத்தி. ஆபிரகாம் கட்டப்பட்ட நிலைமையில இருக்காரா? ஆபிரகாம் தரித்திர நிலைமையில இருந்தாரா? இன்னைக்கு பொருளாதாரத்தினால பிசாசு கட்டுகிறான், ஆரோக்கியத்தை கட்டுகிறான், சமாதானத்தை கட்டுகிறான். வெளியில பார்க்கிறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது? எல்லாம் இருக்கிறத போல நம்ம காண்பித்துக் கொள்ளுகிறோம், எல்லாம் இருக்கிறது போல நடித்துக் கொள்ளுகிறோம், நடந்து கொள்ளுகிறோம். ஆனா உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே, வீட்டுல, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆத்துமாவிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்யறதில்லை? முயற்சி எடுக்கிறது இல்லை, உபவாசம் போடணும்னு தோன்றது இல்லை, ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை, ஒப்பு கொடுப்போம்னு நினைக்கிறது இல்லை. அவர் விடுவித்தால் என்ன செய்வோம்? விடுவிக்கப்படுவோம். அவர் கட்டவிழ்த்தால் என்ன செய்வோம்? கட்டவிழ்க்கப்படுவோம். பாவம், அவரே என்ன செய்யறாரு? எப்ப நமக்கு செய்ய நினைக்கிறாரோ அப்ப அப்படி நினைச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம்? போயிடும். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில சாத்தான் எல்லா வாசலையும் அடைச்சான் பாருங்க. கிழக்க போனாக்கா ஒட்டகம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஒட்டகத்தை மேய்ச்சமெல்லாம் அழிஞ்சு போனா. வடக்க போனா ஆடு மாடுகளை மேய்ச்சம் எல்லாம் அழிந்து போனா, அத்தனையும் அழிஞ்சு போச்சு. மேற்க வந்தா அங்க இருக்கிற பிள்ளைகள் சாகு, கிழக்க போனா அங்க இருக்கிற ஆசீர்வாதம் போகுது. கடைசியில வீட்லயாவது நிம்மதியா இருக்கிறார் வந்தா அம்மா சொல்றா, உத்தமத்துல நீ பெரிய உத்தம புத்திரன். சில நேரத்துல ஆம்பளைகளுக்கு பாத்தீங்கன்னா வெளியில எத்தனை பேர் திட்டினா கூட, வேலை செய்யற இடத்துல எத்தனை பேர் திட்டினா கூட சகிச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க? வீட்டுக்கு வந்துருவாங்க, வேலை செஞ்சிருவாங்க. வீட்டுல இருக்கிற பொம்பளை திட்டினா மட்டும் என்ன வரும்? அதை மட்டும் தாங்க முடியாது. வெளியில எல்லா இடத்துலயும் தான் நிம்மதி இல்லைன்னா வீட்லயுமா நமக்கு என்ன இல்லை? இல்லையா? அதனால புருஷன்மார்களை கொஞ்சம் பார்த்து பதறமா நடத்துங்க. அல்லேலூயா. யாரையோ சொல்ற மாதிரி இருக்குதுல. அல்லேலூயா. சில வீட்டுல ஆம்பளை இந்த மாதிரி, ஆம்பளை என்ன செஞ்சது? எப்ப பார்த்தாலும் மாமியார் மாதிரி. பொண்டாட்டிக்கு அவங்கதான் யாரு? மாமியார். எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறது? குடைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. யார? மனைவிய. தொண 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 தொணன்னு. சில சொல்லுவாங்க, பொம்பளையா எனக்கு மாமியாரா வர வேண்டியவன் எனக்கு புருஷனாக வந்துட்டான்னு என்ன செய்யறது? மனைவி மாதிரி சில நேரத்துல புலம்புறத பார்ப்போம்.
அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில தான் நடக்குது. அந்த அம்மா சொல்றா, இவன் உத்தமத்துல இன்னும் பெரிய உறுதியா இருக்கிறையோ, தேவனை தூசிச்சிரியா, செத்து போயிரு. இந்த இழப்புகளுக்கு மத்தியில, இந்த சாத்தானுடைய ஆளுகைக்கு மத்தியில நீ என்ன செய்யக்கூடாது, உயிரோட இருக்க கூடாது, செத்து போயிரு. யோபு ஒரே வார்த்தை, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, விட்டுரு. இந்த மாதிரி எல்லா வீட்லயும் ஆம்பளை பொம்பளை போயிட்டாங்க, ஏதாவது பிரச்சனை வருமா? அதுக்கு அடுத்து யோபுடைய மனைவி எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல, எந்த இடத்துலயும் பார்க்க முடியல. கரெக்டா கிளைமாக்ஸ்ல வருது, மறுபடியும் 10 பிள்ளைய பெத்தா அப்படின்னு. அவ்வளவுதான். அதுக்கு இடையில இருக்கிற 42 அதிகாரத்தில் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. 2ஆம் அதிகாரத்துல வந்த அம்மா 42வது அதிகாரத்துக்கு தான் வருது. 40 அதிகாரத்துக்கு உள்ள யோபுடைய மனைவியை பத்தி சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலா 3 பேர் வந்துட்டாங்க, நண்பர்கள். அவன் யோபு என்ன செய்யறான், கொடையிறான். வசனம் சொல்லுது, 4வதாக சாத்தான் நம்முடைய சில காரியங்களை என்ன செய்யறான், அடைக்கிறான். அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நான் விடுதலையாக்குவேன். விடுதலை ஆகிறதற்கு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதுக்கு என்ன வழியா? உன்னுடைய உடன்படிக்கை. நீ உடன்படிக்கை பண்ணியாப்பா, ஞானஸ்நானம் எடுக்கும் போது நீ உடன்படிக்கை பண்ணிய, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நீ பொருத்தனை பண்ணிய, உனக்கு ஒரு தேவை வரும்போது, நீ இப்படி செய்வேன்னு சொல்லி நீ ஒரு முடிவெடுத்திய ஆபத்து காலத்துல இப்படி செய்வேன்னு சொல்லி அதை நினைச்சு உன்னை நான் விடுதலையாக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சகரியாவுல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி எரேமியாவால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். 70 வருஷமா எங்க இருக்கிறாங்க? பாபிலோன் அடிமையா கிடக்கிறாங்க. 70 வருஷமாய் காலம் அவர்களை அடைத்து வைத்திருந்தது. 70 வருஷமா பாபிலோன் அவர்களை அடைத்து வைத்திருந்தது. ஆண்டவர் சொன்னார், குறித்த காலத்துக்கு தரிசனம் நிறைவேறும், அதுக்கப்புறம் நீ விடுதலையாவாய், அதுக்கப்புறம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அது தாமதித்தால் அதுக்கு நீ என்ன செய், காத்து. அது பொய் சொல்லவே சொல்லாது. அல்லேலூயா. கர்த்தர் மனமாற மனுஷன் அல்ல, அவர் மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, வசனத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறவர் அல்லவே அல்ல. அல்லேலூயா. உங்களை குறித்து சொன்னவைகள், உங்களை குறித்து பேசப்பட்டவைகள், உங்களுக்கு குறித்திருக்கிறவைகள் நிச்சயமாய் இந்த 9வது மாதத்துல ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்ற, அடைபட்டு கிடக்கிற உன்னுடையவைகள், அது எதா இருந்தாலும் சரி, அடைபட்டு கிடக்கிற உன்னுடையவர்கள், பிள்ளைகளோ, கணவனோ, மனைவியோ, யாரோ, சொந்த பந்தமோ, கூட பிறந்தவங்களோ, நான் சொன்னது போல அப்படியே கதவை அடைச்சே கிடக்குறாங்களா? அவங்களை வெளியே கொண்டே வர முடியலையா? அவங்களை உயர்த்தவே முடியலையா? அவங்களை விடுவிக்கவே முடியலையா? அவங்களை சுகப்படுத்தவே முடியலையா? ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னுடையவர்களை நான் என்ன செய்வேன், விடுவிப்பேன். அல்லேலூயா. எல்லாம் அப்படி எழுதி நிக்கலாமா? ஜெபம் பண்ணுவோம்.